விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாய்களின் மேலாண்மையை உறுதி செய்யும் வகையில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவின்படி பிடிபடும் தெருநாய்களை அதே இடத்தில் மீண்டும் விடுவித்தல் கூடாது. அவ்வாறு செய்வது ஒட்டுமொத்த நோக்கத்தையும் தோல்வியடைய செய்யும் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மாறாக நாய்கள் பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்யப்பட்ட பிறகு மறுவாழ்வு மையங்களுக்கு மட்டுமே மாற்றப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். தெருநாய்கள் வளாகங்களுக்குள் நுழைவதை தடுக்க மாநில அரசுகள் 2 வாரங்களுக்குள் அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்வி சுகாதார நிறுவனங்களை அடையாளம் காண வேண்டும். இந்த வளாகங்களில் வேலிகள் அமைத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த வேலி அமைக்கும் பணிகளை 8 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனங்களின் நிர்வாகம் வளாக பராமரிப்புக்காக ஒரு தனி அதிகாரியை நியமிக்க வேண்டும். உள்ளாட்சி மற்றும் பஞ்சாயத்து அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கையாக நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் விலங்குகள் குறித்து புகார் அளிக்க உரிய அவசர கால கட்டணமில்லா எண்ணை ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் பொதுப்பணித்துறை, நகராட்சி மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் இணைந்து நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை உடனடியாக பிடித்து மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இறுதியாக மாவட்ட மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களையும் மாநிலங்கள் 2 வாரங்களுக்குள் அடையாளம் காண வேண்டும். நீதிமன்ற உத்தரவுகள் உறுதியாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்து அனைத்து மாநிலங்களும் விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.